தலைமுறையின் அரைமணியில் 50 செய்திகளை சுருக்கமாகவும் விரைவாகவும் பார்க்கலாம். டெல்லியில் மத்திய அரசு அலுவலகங்கள் அமைந்துள்ள லோக்நாயக் பவன் கட்டடத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு 25 தீயணைப்பு வாகனங்களில் விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பல அடுக்குமாடிகளை கொண்ட இக்கட்டடத்தின் உட்புறமாக ஏற்பட்ட தீ விபத்தால் அந்த பகுதி முழுவதும் புகைமண்டலமாக காணப்படுகிறது. நீட் தேர்வில் இருந்து தமிழக மாணவர்களுக்கு விலக்களிக்க கோரியதற்கு கனிவுடன் பரிசீலிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதியளித்ததாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெற தமிழக அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. 6 தமிழக அமைச்சர்கள் கொண்ட குழுவினர் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரையுடன் சென்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை அவரது இல்லத்தில் சந்தித்து நீட் தேர்வில் விலக்கு வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு மெரினாவில் மணிமண்டபம் அமைக்கும் பணிக்கு இடைக்கால தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. கடலோர ஒழுங்குமுறை மண்டல விதிகளுக்கு முரணாகவும் முறையாக அனுமதி பெறாமலும் ஜெயலலிதாவின் உடல் மெரினாவில் புதைக்கப்பட்டிருப்பதாக வழக்கறிஞர் துரைசாமி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் மணிமண்டபம் அமைக்க இடைக்கால தடை விதிக்க மறுத்துவிட்டனர். தமிழக அரசின் தலைமைச் செயலாளர், தமிழ்நாடு கடலோர மேலாண்மை ஆணையர் மற்றும் சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தினர் அடுத்த மாதம் 18ஆம் தேதிக்குள் பதிலளிக்கவும் அவர்கள் உத்தரவிட்டனர். சிறையில் சசிகலாவுக்கு சலுகைகள் வழங்க லஞ்சம் கொடுக்கப்பட்ட புகார் தொடர்பாக முதலமைச்சர் பதிலளிக்க திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஸ்டாலின், பெங்களூரு சிறையில் சசிகலா தரப்பில் லஞ்சம் கொடுக்கப்பட்ட விவகாரத்தில் முதலமைச்சர் வாய் திறக்காமல் மௌனமாக இருப்பது ஏன் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். மற்றொரு பதிவில் பிரதமர் மோடி டெல்லியில் போராடும் விவசாயிகளை சந்திக்காமல் ஊழல் குற்றச்சாட்டிற்கு உள்ளான அமைச்சர்களை சந்திப்பது வேதனை அளிப்பதாக ஸ்டாலின் கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடும் வெங்கையா நாயுடுவுக்கு அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணி தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. அணியின் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் தமது ஆதரவாளர்களுடன் வெங்கையா நாயுடுவை டெல்லியில் நேரில் சந்தித்து தமது ஆதரவை தெரிவித்தார். இதற்காக ஓ பன்னீர்செல்வத்திற்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் வெங்கையா நாயுடு தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு கோரும் விவகாரத்தில் நாளை மத்திய அரசு முக்கிய முடிவு அறிவிக்க இருப்பதாக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். டெல்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டாவை சந்தித்த அவர் நீட் தேர்வு தொடர்பாக முக்கிய முடிவெடுக்கப்படும் என தெரிவித்ததாகவும் கூறினார். கடலூரில் NLC தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற 600க்கும் அதிகமான ஒப்பந்த தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். நெய்வேலி NLCயின் முதலாவது சுரங்கத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 26ல் இருந்து 19 நாட்களாக வேலை நாட்கள் குறைக்கப்பட்டன. இதற்கு கண்டனம் தெரிவித்தும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் கடந்த 12ஆம் தேதியில் இருந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இரட்டை இலை சின்ன விவகாரத்தில் கைதான தரகர் சுகேஷ் சந்திரசேகர் சிறையில் துன்புறுத்தப்படுவதாக கூறிய புகார் குறித்து விளக்கமளிக்க திகார் சிறைச்சாலை நிர்வாகத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மோசமான கிரிமினல் கைதிகளுக்கு என ஒதுக்கப்பட்டுள்ள சிறை அறையில் சுகேஷை அடைத்தது ஏன் என்றும் நீதிபதி அசோக் குமார் கேள்வி எழுப்பினார். இவ்விசாரணை ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 13 பேர் தற்கொலைக்கு முயன்றனர். சூலூரைச் சேர்ந்த சரவணன் என்பவர் தான் வசிக்கும் வீட்டிற்கு பட்டா வழங்கக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பல ஆண்டுகளுக்கு முன்பு மனு அளித்திருந்தார். ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து மனு அளித்தும் வீட்டுமனை பட்டா வழங்காததால் அதிருப்தியடைந்த சரவணன் மனைவி, குழந்தைகள், தாய், தந்தை உள்ளிட்ட 13 பேருடன் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயன்றார். அவர்கள் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூரை அடுத்துள்ள ஆலத்தூரில் 13 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டது உறுதியாகியுள்ளது. சிப்காட் தொழிற்பேட்டை எதிரே உள்ள வீட்டில் மலர் என்பவரும் அவரது 13 வயது மகளும் வசித்து வந்தனர். நேற்று மாலை கழுத்தறுவட்ட நிலையில் சிறுமி கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த 24 வயது அசோக்குமார் என்பவர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றிருப்பது தெரியவந்தது. பிரதமரின் சிறப்பு திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட கிராமப்புற சாலைகளை பராமரிக்க மகளிர் சுய உதவிக் குழுவினரை பயன்படுத்திக் கொள்ள மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது.
பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் இதுவரை 5,13,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாதை அமைக்கப்பட்டிருப்பதாக அரசு உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இவற்றை பராமரிக்க அனுமதிப்பதன் மூலம் கிராமப்புற பெண்கள் பொருளாதார ரீதியில் வலுவடைவார்கள் என்று அரசு கருதுவதாகவும் அவர் தெரிவித்தார். அதிமுக அம்மானியைச் சேர்ந்த டிடிவி தினகரன் மீதான அந்நிய செலாவணி வழக்கு விசாரணையை 3 மாதங்களில் முடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இங்கிலாந்து நாட்டு வங்கியில் தினகரன் முறைகேடாக முதலீடு செய்ததாக அமலாக்கத்துறை சார்பில் தொடுக்கப்பட்ட வழக்கில் கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி சென்னை எழும்பூர் பொருளாதார குற்றங்களுக்கான நீதிமன்றம் குற்றச்சாட்டு பதிவு செய்தது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தினகரன் தொடுத்த வழக்கில் தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் காது கேளாதோர் பள்ளி நிர்வாகிகள் பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்டதால் அங்கு பயின்ற மாணவர்களை கோவை மாவட்டத்தில் உள்ள காது கேளாதோர் பள்ளியில் சேர்க்க ஆட்சியர் ஹரிஹரன் உத்தரவிட்டிருக்கிறார். கடந்த மாதம் பாலியல் புகாரில் திருப்பூர் காது கேளாதோர் பள்ளி நிறுவனர் முருகசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அதனால் பள்ளியின் அங்கீகாரத்தை மாநில மாற்றுத்திறனாளிகள் துறை ஆணையர் ரத்து செய்தார். நீலகிரி மாவட்டம் கேத்தி பேரூராட்சி பகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. கேத்தி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரசு சார்பில் தொகுப்பு வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வீடுகள் அனைத்தும் மரக்கிளைகள் விழுந்து சேதமடைந்திருப்பதால் வேறு வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்றும் கழிப்பறை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து தர வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை ஜடாமுனி கோயில் தெருவில் அடுத்தடுத்துள்ள 2 நகைக்கடைகளில் 80 சவரன் நகை மற்றும் 2 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. கடைகளின் கதவை உடைத்த கொள்ளையர்கள் நகைகள் வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி அறைகளையும் உடைத்து கொள்ளையில் ஈடுபட்டுள்ளனர். நகைக்கடை உரிமையாளர்கள் கொடுத்த புகாரின் பேரில் விளக்குத்தூண் காவல்துறையினர் கைரேகைகளை சேகரித்து விசாரித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அமைச்சர் தொடக்கி வைத்த விளையாட்டுப் போட்டியில் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தக்கூடாது என டிஎஸ்பி அறிவுறுத்தியதால் சலசலப்பு ஏற்பட்டது. ஆரணிக்கோட்டை பகுதியில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் தொடக்கி வைத்தார். அப்போது ஆரணி டிஎஸ்பி ஜெரினா பேகம் அனுப்பியதாக வந்த தலைமை காவலர் மாறன் என்பவர் விளையாட்டு மைதானத்தில் ஒலிபெருக்கியை பயன்படுத்தக்கூடாது என மண்டல முதுநிலை மேலாளரிடம் கூறியதை அடுத்து வாக்குவாதம் ஏற்பட்டது. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பீரங்கியை வைக்க வேண்டும் என்ற துணைவேந்தர் ஜெகதீஷ்குமாரின் கோரிக்கைக்கு மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஜேஎன்யூ வளாகத்தில் கார்கில் வெற்றி தின விழா கொண்டாடப்பட்டது. அதில் மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான், வி.கே. சிங் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய ஜேஎன்யூ துணைவேந்தர் ஜெகதீஷ்குமார், பல்கலைக்கழக வளாகத்தில் பீரங்கி வைப்பதன் மூலம் மாணவர்களுக்கு ராணுவத்தின் மீது மரியாதையும் தேசபக்தியும் அதிகரிக்கும் என்று கூறினார். இந்த கருத்திற்கு ஜேஎன்யூ மாணவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திருச்சியில் மின்னணு குடும்ப அட்டை மாற்றம் தொடர்பான சிறப்பு முகாமில் அதிக நேரம் வெயிலில் நிற்க வைத்ததால் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேவை மையத்தில் சர்வர் வேகம் குறைந்ததால் வெயிலில் நிற்க முடியாமல் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேவை மையம் கூடுதலாக 2 மணி நேரம் இயங்கும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கடாமங்கலத்தில் அப்துல் கலாம் நினைவு தினத்தை முன்னிட்டு இளைஞர்கள் ஊருணி மற்றும் குளங்களை தூர்வாரி வருகின்றனர். மக்கள் பயன்பாட்டில் இல்லாத நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிப்பதன் மூலம் மழைக்காலங்களில் கிடைக்கும் தண்ணீரை சேமிக்கலாம் என கிராம மக்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் மங்களநாடு ஊராட்சியில் புதிதாக அமைக்கப்படும் மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுக்கடையால் பெண்கள், பள்ளி, கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் ஆகியோர்களுக்கு இடையூறு ஏற்படும் என்பதால் பணிகளை நிறுத்துமாறு கோரி ஆட்சியர் அலுவலகம் முன்பு கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் பகுதியில் சிவனுக்கு பக்தர்கள் வினோதமாக துடைப்பத்தை காணிக்கையாக செலுத்தினர். சதாத்பதி கிராமத்தில் உள்ள சிவன் கோயிலில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் துடைப்பத்தை காணிக்கையாக செலுத்தினர். இதன் மூலம் தங்கள் துன்பம் விலகுவதாக அவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இன்றைய தினம் காலையிலேயே கோயிலில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது.
குஜராத் மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கில் சிக்கித் தவித்த கருவுற்ற பெண் மற்றும் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்த தாய் ஆகியோரை மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டனர். ராஜ்கோட் பகுதியில் நானா மத்ரா கிராமத்தில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. 2 கருவுற்ற பெண்கள் இதில் சிக்கித் தவிப்பதாக மீட்புக் குழுவினருக்கு தகவல் கிடைத்தது. உடனடியாக அவர்கள் ஹெலிகாப்டரில் அங்கு விரைந்தனர். அதற்குள் ஒரு கருவுற்ற பெண் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தார். நடிகை கடத்தல் வழக்கில் கைதான மலையாள நடிகர் திலீப்பிற்கு மீண்டும் ஜாமீன் மறுக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற காவலில் கேரள மாநிலம் ஆலுவா சிறையில் உள்ள திலீப்பிற்கு ஏற்கனவே கீழ் நீதிமன்றம் ஜாமீன் வழங்க மறுத்திருந்தது. இந்நிலையில் அவரது மேல்முறையீட்டு மனு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நடிகை கடத்தல் வழக்கில் முக்கிய தடயமான செல்போன் இன்னும் கிடைக்காததால் திலீப்பிற்கு ஜாமீன் வழங்க காவல்துறை தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நீட் மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்றுத்தரக் கோரி ஜெயக்குமார், விஜயபாஸ்கர் உள்ளிட்ட தமிழக அமைச்சர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை நேரில் சந்தித்து வலியுறுத்தினர். இச்சந்திப்பின்போது மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். பிரதமர் நரேந்திர மோடியை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் டெல்லியில் இன்று சந்தித்து பேசினார். நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள பிரதமரின் அலுவலகத்தில் நடைபெற்ற இச்சந்திப்பு சுமார் அரை மணி நேரம் நீடித்தது. அப்போது நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டம் மற்றும் கதிராமங்கலம் ONGC திட்டம் ஆகியவற்றால் மக்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து ஓ பன்னீர்செல்வம் எடுத்துரைத்ததாக அந்த அணி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 4 மாதங்களுக்கு மேலாக முகாமிட்டுள்ள யானைகளை அடர்ந்த வனத்திற்குள் விரட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தவறினால் 31ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் அறிவித்துள்ளனர். ஸ்ரீமதுரை கிராமத்திற்கு உட்பட்ட இடங்களில் யானைகளின் நடமாட்டம் அதிகம் இருப்பதால் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உருவாகியிருப்பதாக அப்பகுதியினர் கூறுகின்றனர். யானைகளை அடர்ந்த வனத்திற்குள் விரட்டிவிட்டு நவீன முறையில் சோலார் மின்வேலிகள் அமைக்கவும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. கடலூர், நாகை மாவட்டங்களை பெட்ரோலிய முதலீட்டு மண்டலமாக அறிவித்ததை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தை நாசப்படுத்தும் திட்டங்களை கொண்டு வருவதில் மத்திய, மாநில அரசுகள் போட்டி போட்டு செயல்படுவதாக தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் வஞ்சக திட்டங்களுக்கு தமிழக அரசு துணை போனால் மாபெரும் மக்கள் கிளர்ச்சி ஏற்படும் எனவும் வைகோ எச்சரித்துள்ளார். சென்னை கொடுங்கையூரில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழப்பு 10ஆக அதிகரித்துள்ளது. தீ விபத்தில் படுகாயமடைந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கொடுங்கையூரைச் சேர்ந்த நரேஷ் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். முன்னதாக கடந்த 15ஆம் தேதி கொடுங்கையூரில் உள்ள பேக்கரியில் நடந்த தீ விபத்தில் பலர் படுகாயமடைந்தனர். இந்த விபத்தில் படுகாயமடைந்து தீவிர சிகிச்சை பெற்று வந்த 14 பேரில் இதுவரை 10 பேர் உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விக்னேஷ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் தானா சேர்ந்த கூட்டம் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் நேற்று வெளியானது. இந்த சூழலில் படத்தில் முதல் பாடல் வெளியாகும் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் வியாழக்கிழமையன்று படத்தின் முதல் பாடல் வெளியாகும் என்று இயக்குநர் விக்னேஷ் சிவன் அறிவித்திருக்கிறார். சூர்யா, கீர்த்தி சுரேஷ் நடிக்கும் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்திருக்கிறார். வாரத்தின் முதல் வணிக நாளான இன்று இந்திய பங்குச்சந்தைகள் புதிய உச்சத்தை தொட்டன. வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 216 புள்ளிகள் அதிகரித்து 32,245 புள்ளிகளில் முடிந்தது. தேசிய பங்குச்சந்தை நிப்டி 51 புள்ளிகள் உயர்ந்து 9,966 புள்ளிகளில் நிறைவடைந்தது. எண்ணெய், எரிவாயுத்துறை, ஐடி, வங்கித்துறை நிறுவனங்கள் சிறப்பான லாபத்தை பதிவு செய்ததே சந்தைகளின் உயர்வுக்கு காரணமாக அமைந்தது. தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று அதிக மாற்றம் இன்றி வர்த்தகமானது. 22 கேரட் தங்கம் 1 கிராம் ₹1 உயர்ந்து 2,728 ரூபாய்க்கும், 1 சவரன் ₹8 அதிகரித்து 21,824 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி 1 கிராம் 20 காசு உயர்ந்து 41 ரூபாயாக உள்ளது. சென்னையில் கல்லூரி மாணவர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கதிராமங்கலம் நெடுவாசல் மக்கள் போராட்டத்திற்கு ஆதரவாகவும் இடைநீக்கம் செய்யப்பட்ட 35 மாணவர்களை மீண்டும் சேர்க்க வலியுறுத்தியும் கீழ்ப்பாக்கம் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் கல்லூரி முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு விரைந்த கீழ்ப்பாக்கம் காவல்துறையினர் மாணவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தும் கலைந்து செல்லாததால் லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர்.
டெல்லி அருகே நிதாரியில் சிறுமிகளை கொன்று கால்வாயில் வீசிய வழக்கில் குற்றவாளிகள் இருவருக்கு மரண தண்டனை விதித்து சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் நிதாரியில் கடந்த 2006ஆம் ஆண்டு சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தொழிலதிபர் மொனிந்தர் பாந்தேருக்கு தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மொனிந்தர் சிங் பாந்தேர் மற்றும் சுரேந்தர் கோலி இருவருக்கும் மரண தண்டனை வழங்கி காசியாபாத் சிபிஐ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. ரயில் பயணிகளுக்கு குறைந்த விலையில் சுத்தமான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் நாடு முழுவதும் 450 ரயில் நிலையங்களில் 1100 குடிநீர் வழங்கும் இயந்திரங்களை அமைக்க மத்திய ரயில்வே அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. அடுத்த ஆண்டு இறுதிக்குள் இத்திட்டம் முடித்து வைக்கப்படும் என்றும் இதன் மூலம் ரயில் பயணிகளுக்கு ஒரு குவளை குடிநீர் ₹1 கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் பண்டிட்டுகள் கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. 1989 மற்றும் 90ஆம் ஆண்டுகளில் 700க்கும் மேற்பட்ட காஷ்மீர் பண்டிட்டுகள் கொலை செய்யப்பட்டது குறித்து விசாரணை நடத்தி குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்று தொடுக்கப்பட்ட வழக்கின் விசாரணை இன்று நடைபெற்றது. அப்போது 27 ஆண்டுகளுக்கு பிறகு விசாரணை நடத்துவது சிரமமானது என்றும் சாட்சியங்கள் சேகரிப்பது இயலாத காரியம் என்றும் கூறி மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத்தில் காவல்துறையினர் திடீரென நடத்திய என்கவுண்டரால் பதற்றம் ஏற்பட்டது. சமூக விரோத கும்பல்களின் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து மொராதாபாத்தில் ஹரித்வார் தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினருக்கும் சமூக விரோதி கும்பலுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. இதில் 2 காயமடைந்தனர். ரஷ்யாவின் புதிய தயாரிப்பான மிக் 35 ரக அதிநவீன போர் விமானங்களை வாங்க இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இவ்விமானம் அணு ஆயுதங்களை தாங்கிச் சென்று துல்லியமாக தாக்குதல் நடத்தக்கூடியது. மிக் 35 போர் விமானத்தை வாங்க இந்தியா தங்கள் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் விமானத்தை விற்பது மட்டுமின்றி 40 ஆண்டுகளுக்கு அதை பராமரிக்கும் பொறுப்பையும் நிறுவனமே ஏற்கும் என்றும் மிக் விமான நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி அறிவித்துள்ளார். பள்ளி மாணவ மாணவியருக்கான மாவட்ட அளவிலான பேட்மிண்டன் போட்டி திருவாரூரில் நடைபெற்றது. மாவட்ட உள் விளையாட்டரங்கில் வயதின் அடிப்படையில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் 2 பிரிவினருக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பிசிசிஐ கூட்டங்களில் கலந்து கொள்ள அந்த அமைப்பின் முன்னாள் தலைவர் என் ஸ்ரீனிவாசன், செயலாளர் நிரஞ்சன் ஷா ஆகியோருக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. லோதா கமிட்டியின் பரிந்துரைகளுக்கு மாறாக பிசிசிஐ கூட்டங்களில் இருவரும் பங்கேற்பதாக பீகார் கிரிக்கெட் சங்கம் உள்ளிட்ட மனுதாரர்கள் சார்பாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் இவ்வாறு தீர்ப்பளித்தது. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு மத்திய பிரதேச அரசு 50 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை அறிவித்துள்ளது. போபாலில் நடைபெறும் பிரம்மாண்ட விழாவில் இந்திய வீராங்கனைகள் சிறப்பிக்கப்படுவார்கள் என மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் டுவிட்டரில் பதிவிட்டிருக்கிறார். மேலும் பல அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.